கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய சின்ன வயசில் 24 வயசில் வீட்டுக்காரது இறந்து போனாங்க. அதிலேருந்து கர்த்தர் என்னை ரட்சிக்க சித்தம் கொண்டார். ரட்சித்து அபிஷேகித்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த காலங்களில் கர்த்தர் என்னையும் 2 பிள்ளைகளே, 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியத்தையும் கர்த்தர் இதுவரையிலும் மேற்பட்டு நடத்தினார். நான் நம்பி வந்ததான தேவன் ஒருபோதும் கைவிடாதபடி பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பார்க்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தேடும்போது கர்த்தர் அபரீதமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் செய்ததான ஆண்டவர் உங்களுக்கும் அருமையாய் நடத்தி உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். அதற்காக நீங்களும் ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் பெரியவராக இருந்து நடத்துகிறார். அவர் தான் உண்மையான ஒரு தேவன், நம்மளை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதான தேவன். ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம எழும்புவோம், பிரகாசிப்போம். எல்லா காரியத்துக்கும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி நடத்தும்.